தற்காப்பு கலைஞர்கள் கலந்து கொள்ளும் மாரத்தான் போட்டி. போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து ஆவடியில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் தற்காப்பு கலைஞர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஆவடியில் செயல்படும் செபா டிரஸ்ட் மற்றும் செபா அகாடமி சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் கராத்தே, கும்ஃபு, சிலம்பம், குத்துச்சண்டை, கத்தி சண்டை என பல்வேறு தற்காப்பு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் இந்த மாரத்தான் போட்டியில் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்களும் கலந்து கொள்ள உள்ளனர். 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும், அதேபோல போதைக்கு அடிமையானவர்கள் விளையாட்டு, தற்காப்பு போன்றவற்றில் ஈடுபட்டால் அதிலிருந்து விடுபடலாம் என மாரத்தான் போட்டி குழுவினர் தெரிவித்தனர். வணக்கம், என்னோட பேர் சங்கீதா. ஆவடியில் சேப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலமாக பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த தற்காப்பு கலைகள் மூலமாக விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும். என்னென்னா போதையில்லா தமிழகம். இந்த போதையில்லா தமிழகம் மாரத்தான் வர அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்க போகிறோம். இது எதுக்காகனா முழுக்க விழிப்புணர்வு மட்டும்தான். தற்காப்பு கலைகள் படிக்கிற மாணவர்களையும் வைத்து 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு இடத்துல இருந்து தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் கலந்துப்பாங்க. இதில் குழந்தைகள் மூலமாக எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நிறைய பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகளே சொல்லித்தராமல் இருக்காங்க. அவங்களுக்கும் சரி, அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகள் போதைப் பொருளுக்கு ஆளாகிறாங்க. படிக்கிற பசங்க தான் இன்றைக்கி போதைப் பொருள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக பண்ணலான்னு நினைக்கிறோம். இதில் நிச்சயமாக நிறைய ஆதரவு கிடைக்கும். நிறைய மாணவர்கள் கலந்துப்பாங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை உயர் அதிகாரிகளும் கலந்துக்கிட்டு அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. இது மூலமாக நிறைய குழந்தைகளிடம் நிறைய கிராமப்புறங்களிடம் மாற்றங்கள் வரும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். போதை பயன்படுத்தினால என்னென்ன தீங்குகள் ஏற்படுச்சு, சிறுவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அதை முன்னெடுத்து பண்ணுறீங்க. போதையின் மூலமாக என்ன தீங்குனா, போதைப் பொருள் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த தவறான வழியிலையும் எல்லோரையுமே ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமைகள் நம்ம எவ்வளோ பேப்பர் நியூஸில் பார்க்குறோம். இது எல்லாமே தவறுகள். அதே மாதிரி கத்தியில் எல்லாரையும் இந்த குத்துறது, இந்த வழிப்பறி பண்ணுறது, இது எல்லாமே போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. இது நமக்கு மாறணும்னா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதை நம்ம தடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயுமே போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க தான் நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை மாற்றணும்னா அவங்க வாழ்க்கையே இதனால் பாதிக்குது, படிப்பு பாதிக்குது, தன்னுடைய குடும்பம் பாதிக்குது. ஒரு வீட்டில் இப்போ குடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பமே அந்த போதைப் பொருளால் பாதிக்கப்படுறாங்க. படிக்கிற பசங்க, இளைஞர்கள், நம்ம நாட்டுடைய எதிர்காலமே இளைஞர்கள் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் பொழுது நிச்சயமாக நம்ம நாட்டுடைய எதிர்காலமே பாதிக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான், நம்ம ஆவடி மாரத்தான்.